பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கிறார். மும்பையிலிருந்து ஹைதராபாத்துக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விமானம் 30 நிமிடத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர். இந்த விமானத்தில் நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் அவருடன் நடிகை ஸ்ரதா தாஸ் பயணம் செய்து இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மணல் கொள்ளையர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட VAO லூர்து பிரான்சிஸின் மகன் மார்ஷல் எஸ்வெடியான் சிவில் நீதிமன்ற நீதிபதி தேர்வில் வென்று சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். நெல்லையில் ரூபாய் 572 கோடியே 49 லட்சம் மதிப்பிலான திட்டங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஈரோடு உள்ளிட்ட 5 இடங்களில் கட்டப்பட்ட புதிய வணிக வரி அலுவலகம் சார் பதிவாளர் அலுவலகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். 22 ஆண்டுகளாக தமிழ் மொழிக்கு ஞானபீட விருது வழங்கப்படாதது தற்செயலானது இல்லை என தமிழ் சமூகம் கவலையுறுவதாக கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஓசூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்துக்கு முதற்கட்ட தவணையாக தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்பட்டது. அமீர் கானின் தங்கள் படத்தில் நடித்த சுஹானி பட்னாகர் உடல்நலக்குறைவால் 19 வயதில் உயிரிழந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளையொட்டி வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்றும் அன்றைய தினம் மக்கள் மனம் குளிரும் வகையிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிடுமாறு அக்கட்சியின் தலைமை கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தடையை மீறி பஞ்சு மிட்டாயை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் நிரம்பி கலக்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்க்குத்தான் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் வெண்மை நிற பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடக்கவுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் அலைமோதினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் குர்ஆன், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களை தாம்பூலத்தட்டில் இந்து சமூகத்தினர் கொண்டு வந்து கொடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காவலர் ஆட்சேர்ப்பு பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டில் பாலிவுட் நடிகை சன்னி லியோன் புகைப்படம் இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றியை முன்னே முழங்கும் முத்திரை சின்னம் 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் லோகோ வெளியீட்டு விழா நடந்துள்ளது. 20 ஆண்டுகள் பணியாற்றிய காவலர்களுக்கு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டன் சத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பருத்தி அதிக விளைச்சல் இருந்தும் எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். அரசியல் கட்சி தொடங்கிய சில நாள்களிலேயே அதன் பெயரில் நடிகர் விஜய் சிறு மாற்றம் செய்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் 434 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தியது. அதில் 112 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் கைப்பற்றிய ஜடேஜா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.